ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 1 pot டொமேட்டோ ரைஸ் தான் பார்க்க போகிறோம். சட்டுன்னு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். நான் 2 பேர் சாப்பிட்ற மாதிரி செய்கிறேன். இப்போ 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பெருசாக நறுக்கி வச்சுக்கிறேன். 4 தக்காளி, இது சின்னதாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் நிறைய எடுத்துருக்கேன். நீங்கள் பெருசாக இருந்தால் 4 தக்காளி எடுத்துக்கோங்க. 2 பேர் சாப்பிட்ற மாதிரி செய்கிறேன். நான் ஒரு குக்கர் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய், கடுகு, சீரகம், சோம்பு, வேறு எந்த மசாலா ஐட்டமும் இதில் நான் சேர்க்கலை. சிம்பிளாக இருக்கும், பட் டேஸ்டியாக இருக்கும். போட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறம் நான் அரிஞ்சு வச்ச வெங்காயம் நல்லா வதக்கி கண்ணாடி பதம் வதக்கிட்டு தக்காளியை இந்த மாதிரி பெருசாக அரிஞ்சு வச்சு மிக்சியில் போட்டு பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துப்பேன். ரொம்ப நைஸாக வேண்டாம், இந்த மாதிரி திப்பியாக இருந்தாலே நல்லாயிருக்கும். அதையும் போட்டு நம்ம வதக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள், நான் காரத்துக்காக வெறும் மிளகாய் தூள் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் குழம்பு தூள் கூட போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இதை லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெறும் மிளகாத்தூள் நான் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். எனக்கு அது இப்படி இருந்தால் தான் பிடிக்கும். 2 பச்சை மிளகா கீரி போட்டால் நல்லாயிருக்கும், நல்லா வாசனையாக இருக்கும். என்கிட்ட இப்போ பச்சை மிளகா இல்லை, அதனால் போட்டிருக்கேன். பச்சை மிளகா போட்டிங்கன்னா கொஞ்சம் மிளகாத்தூள் கம்மி பண்ணிக்கோங்க, ஏன்னா அந்த காரமும் அதில் வந்துடும். போட்டு வதக்கிட்டு நான் 1 கிளாஸ் அரிசி வச்சுருக்கேன். ஏன்னா 2 பேர் சாப்பிட்ற மாதிரி செய்கிறேன். 1 கிளாஸ் அரிசிக்கு இந்த கிளாஸில் தான் 1 கிளாஸ் அரிசி வச்சுருக்கேன். ஸோ 2 கிளாஸ் தண்ணி அது மிக்ஸி ஜார்லேயே கழுவி ஊற்றிடுறேன். நம்ம தக்காளி அரைச்சோம் இல்லையா, ஸோ அந்த மிக்ஸி ஜாரில் ஊற்றிட்டேன். அந்த தண்ணி இதில் ஊற்றிட்டு ஒரு கொதி நான் தண்ணி வந்ததுக்கப்புறம் நான் தாளிக்கிறதுக்கு முன்னாடியே அரிசி கழுவி ஊற வச்சு வச்சுருக்கேன். இதுதான் 1 கிளாஸ் அரிசி. இது சாப்பாட்டு பச்சரிசி தான். அதை தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் அதில் போட்டு 3 விசில் வச்சு நம்ம இறக்கிட்டோன்னா சூப்பரான சுவையான தக்காளி சாதம் ரெடி. இதில் எந்த ஒரு மசாலாவும் கிடையாது. லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவிக்கிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும். இது லஞ்ச் பாக்ஸ்க்கு பசங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சா கூட டிஃபன் பாக்ஸ் காலியாகி தான் வரும். இதுக்கு தொட்டுக்க எதுவுமே தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். இருந்தாலும் வேணுன்றவங்க உருளைக்கிழங்கு, அப்பளம் அவங்கவுங்க சௌகரியத்துக்கு செஞ்சுக்கலாம். 3 விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். கொதிக்க கொதிக்க ஆவி பறக்க சுவையான தக்காளி சாதம். இதை மட்டும் சாப்பிட்டு பாருங்கள். அடிக்கடி திருப்பி செஞ்சு கொடுக்க சொல்லி வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் கேட்பாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.